உலகத்தில் இருக்கிற புத்திசாலித்தனம் கொண்டதும் அதிக ஆற்றலும் கொண்ட ஒரு நாயினம்தான் பெல்ஜியம் ஷெப்பர்ட் அல்லது ஜெர்மன் ஷெப்பர்ட். இந்த 2 இனங்களும் தான். ஒரு நாய்க்குட்டியை வாங்கி வீட்டில் வைக்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படி வளர்க்கணும்ன்றது தான் முக்கியம். சரி, இந்த காணொளியில் பெல்ஜியம் ஷெப்பர்ட் இந்த நாய் இனத்தில் சிறப்பம்சம் என்ன, இதை நாங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணி வளர்க்கலாம், இது போன்ற ஒரு முழுமையான ஒரு காணொளியாக அமைய இருக்கிறது. உலக நாடுகளில் அதிகளவாக இராணுவ தேவைக்காக பயன்படுத்தப்படுற ஒரு நாயினமும் இந்த பெல்ஜியம் ஷெப்பர்ட். அதிக ஆற்றலோட, அதிக வேகத்தோட, அதிக புத்திசாலித்தனத்தோட இதனுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் இருக்கும். முழுமையாக காணொளிக்குள்ள போகிறதுக்கு முதல்ல மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் உங்கள் UKTR. இந்த நாயினம் மிக புத்திசாலித்தனமும் ஆற்றலும் இலகுவில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறமையும் கொண்டதால இதை சரியான முறையில் கற்றுக் கொடுத்தா இலகுவில் பயிற்சியை முடிச்சிடலாம். அதான் நான் சொன்னேன், குலைக்க சொல்லி சொன்னீங்களா சுமீர்? ரைட். அந்த போலை தான் ஒரு ஆளா மெயின் பண்ணுறீங்க. இந்த பெல்ஜியம் ஷெப்பர்ட் இந்த இனத்தை வளர்க்குறதுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், பிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி இந்த நாய்க்கு பயிற்சி அளிக்கப்பட வேணும். ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சி வழங்கப்பட வேணும்னு சொல்கிறாங்க. பெல்ஜியம் ஷெப்பர்ட் நாய்க்குட்டி வச்சிருக்கிறவங்க, வளர்க்க போகிறவங்க இதை முக்கியமான ஒரு பயிற்சி குறிப்பாக வச்சுக்கொள்ளுங்க. முடிஞ்ச வரைக்கும் சிறு வயதிலிருந்து தொடங்குங்க. அதாவது 8 வாரத்திலிருந்தே நாய்க்குட்டிகளுக்கு விரைவாக கற்றுக்கொள்கிற அந்த தன்மை வந்துடும். அதிலிருந்து பழக்கினா அது ஈஸியாக இருக்கும். அடுத்தது இப்போ நன்மை தார மாதிரி அவங்கள இப்போ நீங்கள் சொல்கிற வேலையை அதை செஞ்சிட்டேன்னு சொன்னால் அதுக்கு ரீட் பண்ணலாம், அதாவது சின்ன சாப்பாடு கொடுக்கலாம், அதை பாராட்டலாம், அதோட சேர்ந்து கொஞ்சம் விளையாடலாம். இதுகள் தானே செய்யணுமே தவிர அதை விடுத்து தண்டனை கொடுக்கறதுன்றது பயிற்சி நேரத்தில் அதுகளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அடுத்தது 5 to 10 நிமிஷங்கள் ஒரு நாளைக்கு 2 to 3 தடவையாவது இந்த பயிற்சிகளை டெய்லி செஞ்சு கொண்டே இருக்கணும். அடுத்தது தொடர்ந்து ஒரு வார்த்தைகளையும் கையால் கையால் ஒரு விஷயத்தை காட்டி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சைகை மூலம் பழகுங்க. தொடர்ந்து அதை செஞ்சு வாங்க. அப்போ அதுக்கு கட்டுப்பட்டுரும். அது அந்த வார்த்தைக்கும் சரி, அந்த கையால் காட்டுற அந்த சைகைக்கும் சரி, அந்த நாய் கட்டுப்பட்டுரும். அடுத்தது புதிய மக்களோடையும் அடுத்தது நாய்களோட இருக்கிற இடங்களுக்கு கொண்டு அதை பழக விடணும். இந்த நாய்களுக்கு மிக அடிப்படையான கட்டளை பயிற்சிகளை நாங்கள் கட்டாயம் பழக்கணும். இதில் முக்கியமாக ஒரு 6 விடயத்தை கட்டாயம் சொல்லணும். சிட், உட்காரு, பக்கத்தில் உட்காரு, அதை சொல்லி கொடுக்கணும். நிலையாக இரு, ஸ்டே, மூவ் பண்ணாமல் அசையாமல் அப்படியே இருக்கணும், அதை 2வது சொல்லிக் கொடுக்கணும். 3வது கம், இங்கே வர சொல்லணும், கூப்பிட்டா உடனே ஓடி வரணும். அடுத்தது கீழே படு, டவுன், கீழே அப்படியே உட்காரு, படு. அடுத்தது லீவ் இட், விடு, யாராவது பிடிச்சாலோ இல்லை என்னத்தையும் பிடிச்சாலோ லீவ் இட், அதையும் கட்டாயம் சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது கீழ் என்று இங்கிலீஷ் சொல்லுவாங்க, அருகில் என்னோட பக்கத்திலே நடந்து வா, என்னோட நடந்து வா. இதெல்லாம் கட்டாயம் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான பயிற்சிகளில் இது அடங்கும். இந்த நாய் இனத்தை பொறுத்தவரையில் 8 மீட்டர் உயரம் அளவுக்கு பாயக்கூடிய திறன் கொண்டதாக இந்த நாய் காணப்படுது. பாய்ச்சல் மட்டும் இல்லை, அதில் வேகமும் கூட அவ்வளவு ஸ்பீடாக போகும். அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் அப்படி ஜம்ப் பண்ணும். இதை மிக கவனமாக வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஏனென்று சொன்னால் இந்த நாய் மதிலெல்லாம் தாண்டி பாஞ்சி போய் அட்டாக் பண்ணு, அதாவது மற்றவங்களை எதிரியை பிடிக்கக்கூடிய திறன் இருக்கிறதால மிக கவனமாக இந்த ஜம்பிங்ன்ற அந்த இதை கவனமாக பழக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த நேரத்திலையும்
அது வந்து எதிரியை தாக்கக்கூடிய திறன் கொண்டதால் இது வந்து அவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணி பாஞ்சு எதிரியை வந்து தாக்கிடும். எவ்வளோ ஒரு அழகான ஒரு இடத்துல இருந்து இந்த காணொலியை நான் வளையம் கொண்டிருக்கேன்னு பாருங்கள். இது வந்து சுவிஸில் இருக்கிற சூரிச் நகரத்தில் இருக்கிற ஒரு இடம் தான். இங்கே அதிகளவு வந்து வாக்கிங் நாய்க்குட்டிகளை வந்து கூட்டிக் கொண்டு வாக்கிங் வருவாங்க. அவ்வளோ அழகான ஒரு இயற்கை சூழல். இங்கே வந்து மலைகளுக்கு மத்தியில் நடுவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது. அருவி ஓடிக்கொண்டிருக்குது. அழகான காட்சி பாருங்கள், சுற்றி வளைச்சி பாருங்கள். அப்படியே சுவிஸில் இருக்க அழகை நாங்கள் ரசித்து கொண்டிருக்கிறோம். அதோட பெல்ஜியம் ஷெப்பர்ட் நாய்க்குட்டிக்கு எப்படி நாங்கள் ட்ரெயின் பண்ணுறது, உங்களோட வீட்டிலையும் இப்படி ஒரு நாயினம் இருந்தால் அதை எவ்வாறான முறையில் நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம்ன்றதெல்லாம் இந்த காணொளி மூலம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள். மிக அருமையான காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போதைக்கு. இந்த நாயினம் வந்து தண்ணியில் கடல் அலையில் கூட போய் மக்களை வந்து காப்பாற்றிட்டு வர திறன் கொண்டது. நீந்தி போய் மக்களை காப்பாற்றிட்டு வரும் அந்தளவுக்கு திறன் படைத்த ஒரு நாயினம். அது மட்டும் இல்லை, இந்த போர் யுத்த காலங்களில் ஹெலிகாப்டரில் இருந்து விமானங்கள் இருந்து கூட இந்த நாயை வந்து கீழே இறக்கி விடுவாங்க. இது போய் அது எதிரிகளை வந்து தாக்குற ஆற்றலை படைத்த ஒரு இனமாக காணப்படுது. இங்கே பாருங்கள், நிறைய பேர் வந்து அவங்களோட நாய்க்குட்டிகளை வந்து கொண்டு வராங்க வாக்கிங் பண்ணிவிட்டு. இவ்வளோ அழகான ஒரு சூழலில் வந்து அந்த நேரத்தை கழிக்கிறது வந்து உண்மையாகவே வெளிநாடை பொறுத்தவரையில் கட்டாயம் அது தேவை. இன்னும் அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபாக இருக்கும். அதுக்கு இப்படியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டைம் கிடைக்கிறதுன்றது மிக மிக குறைவு தான். இப்போ பாருங்கள், இந்த போல் வந்து எவ்வளோ தூரம் எப்படி இருந்தாலும் அந்த போல் பிள்ளைறதுக்கு இடையில் ஓடி போய் அதை வந்து காவிட்டு வந்துடும். அந்த அளவுக்கு அதில் வேகம் வந்து அந்த இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது பாருங்கள். என்னென்று சொன்னால், இந்த இனம் வந்து மிக அதிக ஆற்றல் வேகம் பாருங்க. எவ்வளோ ஸ்பீட்டாக வந்து அந்த அளவுக்கு ஓடி போய் அந்த போலை காப்பிட்டு உடனே வந்துடும். பார்த்தீங்கன்னா திருப்பி சொல்கிறேன், குலைக்கு சொல்கிறது. இந்த நாய் இனம் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை செய்யும். இப்போ இது குலைக்க சொல்கிறது என்னென்னு சொன்னால், தூரத்துலேருந்து ஒரு எதிரியை பார்த்தாலோ ஒரு இதை வந்து டக்குன்னு அட்டாக் பண்ணாமல் அதை வந்து குலைக்க சொல்கிறாரு. அது வந்து உடனே குலைக்கும். சிலாக்கள் வந்து எதிரிகள் வந்து சத்தத்தை கேட்டு அவங்க வந்து அந்த இடத்த விட்டு விலகி போயிடுவாங்க. அதுக்காக இந்த நாயெல்லாம் அழகாக பயன்படுத்தி கொள்கிறாங்க. இது வந்து என்னென்னு சொன்னால், இன்னொரு விடயம், அத்திகளும் அந்த மோப்ப சக்தி இருக்குது. அதுக்கு என்னத்தை கொண்டு வச்சாலும் எங்கே கொண்டு வச்சாலும் நீங்கள் அதை ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது எங்கே போயும் பிடிச்சிட்டு வந்துடும். அந்த அளவுக்கு திறன், அதிக மோப்ப சக்தி கொண்ட ஒரு இனமாக காணப்படுது பாருங்கள். அதுக்கு இன்னொரு ஒரு பயிற்சி ஒன்று அளிக்கப்படுது பாருங்கள். அது எப்படி அவர் செய்கிறான்றதை பாருங்கள். இப்போ ஒரு இடத்துல ஆளை நிப்பாட்டிட்டு அங்கே கொண்டு அந்த போலை தூக்கி அந்த 10 கிலோ போட்டுட்டு வந்துட்டார் அந்த காட்டுக்குள்ளே. அவரை போலை கொண்டு 10 கிலோ அந்த காட்டுக்குள்ளே தூரத்தில் கொண்டு வச்சுட்டு வந்துட்டார். இதுக்கு தெரியாது, இப்போ எனக்கு கூட தெரியாது அது எங்கே இருக்குண்டு. இது போய் கண்டுபிடிக்குதா இல்லையான்றது தான் இப்போ இவருக்கு கொடுத்துருக்க பயிற்சி. பார்ப்போம், அவர் சொன்னால் தான் அந்த இடத்த விட்டு மூவ் ஆகும். இப்போ சொல்லிட்டாரு, ஓடி போய் அந்த இடம் ஃபுல்லாக சுற்றுது பாருங்க. அது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அந்த மோப்ப சக்தி சுற்று. எனக்கே தெரியாது இப்போ எங்கே எரிஞ்சார் எங்கே கிடக்குன்னு எனக்கே தெரியாது. ஆனால் அது கண்டுபிடிச்சிடும் பாருங்கள். எவ்வளோ தூரத்தில் இருந்து இந்த போலை கொண்டு ஒழிச்சவர் இப்போ கண்டுபிடிச்சிட்டு அந்த ஏரியாவுக்குள்ளே தான் இருக்குன்றதுக்கு விளங்கிட்டுது. அந்த பகுதியில் வந்து அந்த போல் இருக்குன்னு அவருக்கு விளங்கிட்டேன்னு சொன்னால் அது மோப்ப சக்தி அதிக அளவு இருக்கிறதால இப்போ பாருங்கள் பக்கத்தில் வந்துட்டேன். இங்கே பாருங்கள், கண்டுட்டு டக்குன்னு அதில் பக்கத்தில் வர அதில் ஆக்ஷன் வந்து மாறிடும் பாருங்கள். இந்த பக்கத்தில் ரைட் அந்த எடுத்துகிட்டு பாருங்கள். அப்போ அதிக அதில் பார்த்தீங்களா, அது எவ்வளோ வந்து ஒரு ஆற்றல் படைச்சது இருக்குது. ஸோ
கட்டாயம் இந்த காணொளி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஜெர்மன் ஷெப்பர்ட் அல்லது பெல்ஜியம் ஷெப்பர்ட் நாய்க்குட்டி வளர்க்குறவங்களுக்கு இது ஒரு மிக பிரயோஜனம் உள்ள ஒரு காணொளி அமைஞ்சிருக்கும். அதோடு அது நான் சூரிச்சிலிருந்து நிறைய காணொளிகளை வெளியிட்டு கொண்டு வந்துடுறேன். இன்னும் சில 2-3 காணொளிகள் தொடர்ந்து வர இருக்குது. அதையும் மறந்துடா பாருங்கள். வித்தியாசமான காணொளிகளாக வித்தியாசமான இடத்துலேருந்து இந்த காணொளிகளை வழங்கி கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. உங்களிடம் நான் தற்போது விடைபெற்று இன்னும் ஒரு காணொளியில் மிக விரைவில் சந்திக்கிறேன்.